நம்ம ஹீரோ திவாகருக்கு ரொம்ப பிடிச்சது பஜ்ஜியும் கேசரியும். அதாவது அவனுக்கு வாழ்க்கையில லட்சியமே மாசத்துக்கு ஒரு 4-5 தடவை பஜ்ஜியும் கேசரியும் சாப்பிடணுங்கிறது. ஒரு 14-15 வயசுல இருந்தே அவனுடைய ரொம்ப ஆசை. அவங்க அம்மாவும் அப்பப்போ கொஞ்சம் பஜ்ஜி கிஜ்ஜி பண்ணி கொடுப்பாங்க. அம்மா கேசரி எங்கம்மா அப்படின்னு கேட்க குங்குமப்பூவெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக ஒரு கேசரியும் அப்படியே ரவையை போட்டு கிளறி கொடுப்பாங்க. சந்தோஷம் அவனுக்கு. ஆஹா, அம்மா இன்னும் பஜ்ஜி போடுமா, இன்னும் பஜ்ஜி போடுமா, ஐயோ வெங்காய பஜ்ஜி சூப்பர்மா, உருளைக்கிழங்கு ஐயோ அமக்களம்மா அப்படின்னு கேட்க அவங்க அம்மா நல்லா காரசாரமாக பிரமாதமாக பஜ்ஜி போடுறவங்க. எவ்வளவு கடலை மாவு போடணும், அதுக்கு ஒரு 1/3 அரிசி மாவையும் போட்டு அதுலேயே நம்ம இந்த சாம்பார் பொடியை கொஞ்சம் கலந்து காரத்துக்காக உப்பையும் போட்டு ஒரு பிஞ்ச் நம்ம சோடா மாவு அதையும் கலந்து அந்த மாவை கரைச்சி வச்சு சும்மா அமக்களமா வாழைக்காய் பஜ்ஜி என்ன, கத்திரிக்காய் பஜ்ஜி என்ன, அது தவிர சக்கரவள்ளி கிழங்கு இருந்ததுனாக்க அதில் கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அந்த பஜ்ஜி என்ன, அப்படி இப்படின்னு ஒரு 4-5 விதமான பஜ்ஜியை போடுவாங்க. அண்டு வெங்காய பஜ்ஜி அமக்களமாக இருக்கும், உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஆஹா சூப்பராக இருக்கும். அது எப்படி வந்ததுங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்டாக அது சூப்பராக இருக்கிற போது அதை அப்படியே ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு ஒரு 40-50 பஜ்ஜி பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு 10 சாப்பிடுவார், இந்த பையன் ஒரு 20 சாப்பிட்ருவான். டேய் பார்த்துரா உடம்புக்கு ஆகாதரா ஜாக்கிரதரான்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே போரும் ஆகிடும். ஆனால் பஜ்ஜி பண்ணுற அன்றைக்கெல்லாம் கேசரியும் பண்ணுன்னு உயிரெடுப்பான். ஸோ பஜ்ஜி அண்ட் கேசரி நம்ம திவாகருக்கு உசிறு. அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். அண்டு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகிட்டான் அவன் ஒரு 18-19 வயசில். அதாவது ஸ்கூலுக்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தான் கிரிக்கெட்டில். அப்போல்லாம் சரி பையன் நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் ட்ரைனிங்கெல்லாம் அனுப்பிச்செல்லாம் அவர் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் 18-19 வயசில் காலேஜில் போய் ஜாயின் பண்ண உடனே காலேஜ் கிரிக்கெட் டீமில் பிரமாதமாக ஆடி அவங்களுடைய கேப்டனே மிரண்டு போய் ஐயோ நம்மளை கயட்டி விட்டு இவனோ கேப்டனாக போட்டுருவாங்க போட்டுருக்கேங்கிற அளவுக்கு. ஏன்னா பிகாஸ் இஸ் அன் ஆல்ரவுண்டர் அண்டு நல்ல பேட்ஸ்மேன். அதே நேரத்தில் சும்மா ஸ்பின் பவுலிங்கில் பிச்சு உதருவான், எஸ்பெஷலி லெக் பிரேக்கு. இந்த கூகுளில் மாஸ்டர் ஆயிட்டான் நம்ம திவாகர். அவனை திவான்னு எல்லாரும் கூப்பிடுற போது சந்தோஷமா இருக்கும். எந்த மேட்சுக்கு போனாலும் குறைஞ்சது ½ செஞ்சுரி அடிக்காம விடமாட்டான் ஆஸ் அ பேட்ஸ்மேன். அண்ட் அதே நேரத்தில் ஒரு 3-4 விக்கெட்டும் சொல்லி கில்லி மாதிரி எடுப்பான் பையன். ஸோ அதனால திவாகருக்கு ஒரு பெரிய கூட்டம் அவனை சுற்றி. திவாகர் இந்த மேட்சில் இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு. ஸோ எங்கே போய் இவங்க காலேஜ் டீம் மேட்ச் விளையாடினாலும் நம்ம திவாகர் தான் அங்கே ஹீரோ. சும்மா பிரமாதமாக விளையாடி அட்டகாசமாக அமக்களமாக ரன் அடித்து விக்கெட் எடுத்து எல்லாம் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பாக எடுத்துப்போம். அதனால் காலேஜில் நீ கேப்டன் ஆகிடுப்பா எல்லாம் சொல்ல, இருந்தாலும் அந்த கேப்டனுக்கு மரியாதை கொடுத்து இல்லை நான் புதுசு, அவர் நம்ம கேப்டன் ஏற்கனவே நிறைய வருஷமாக இருக்கார், அவர் படித்து முடித்து வெளியே போனப்புறம் நான் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இவன் பிளேயராகவே இருந்து, பட் கேப்டனை விட மரியாதை இவனுக்கு தான் அதிகம் நம்ம திவாகருக்கு. கேப்டன் ரகுநந்தனுக்கு கூட கொஞ்சம் எரிச்சல் தான், என்னப்பா திடீர்னு எங்கிருந்தோ இவன் சேர்ந்தான் அப்படின்ட்டு. எனிவே அவனுக்கு பிடித்தது கிரிக்கெட், படிப்பு அபவ் ஆவரேஜ், அதே நேரத்தில் ரொம்ப பிடிச்சது பஜ்ஜியும் கேசரியும். ஸோ அப்படி இப்படி பிரமாதம் விளையாடிட்டு இருக்கான். அப்படி இப்படி போயிட்டு கேட்டு அப்படியே மேட்ச்சு கட்சிலாம் பெரிய மேட்சஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். 20 ஓவர்ஸ் மேட்ச்சு, 50 ஓவர்ஸ் மேட்ச்சு அண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஃபாரின் கியர்லாம் போகிறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வர ஆரம்பிக்குது. ஒரு 25-26 வயசில் என்ன இருந்தாலும் பையனுக்கு கல்யாணத்துக்கு பார்க்க வேணாமா? ஸோ என்னப்பா ஏதாவது லவ் பண்ணுறியா, ஃபாரின் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஏதாவது உனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தாக்க சொல்லுப்பா, நாங்கள் கூட எந்த விதமான மனஸ்தாபம் இல்லாமல் சண்டை கிட்ட போடாமல் சந்தோஷமாக உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். ஏன்னா நீ செலக்ட் பண்ணிட்டேன்னா மகனே உன் சமத்து
நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எது வந்தாலும் எங்ககிட்ட நீ வரமாட்டேன். வந்தாலும் ஏன்பா நாங்களா சஜஸ்ட் பண்ணோம், நீயா சூஸ் பண்ண பொண்ணு தானே, சந்தோஷமா சண்டையோ பூசலோ சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவி ராஜா, அனுபவின்னு சொல்லிடுவோமே அப்படி எல்லாம் சொல்ல, அவன் அப்பாவும் அம்மாட்டியும் இந்த பாருங்க, எனக்கு இந்த லவ் கிவ் அதெல்லாம் கிடையாது, என்னுடைய ஆசையெல்லாம் கிரிக்கெட், அதுக்கு மேல பஜ்ஜி அண்ட் கேசரி பிளஸ் என்னுடைய விளையாட்டுல நான் பிச்சு உதறணும் அண்ட் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணுங்கிற வெறி. அதெல்லாம் சரிடா, இப்போதான் நல்ல வேர்ல்டு ஃபேமஸாக இருக்க, நீ இந்தியன் டீமுக்கே போயிட்ட, அதுக்கப்புறம் என்ன வேணும்? அதாவது என்னுடைய கையை, அம்மா என்ன உன் கையில், அதாவது இந்த மசில்ஸ் எல்லாம் பாருங்கம்மா, என்னுடைய பேட்டிங் பவுலிங் இதனால இந்த ரைட் ஹேண்ட் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பிரமாதமாக இருக்குது பாருங்க. ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் ஒரு 20-25% டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த கையை பார்த்துட்டு இந்த கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூமிரா மாதிரியே இருக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்டு. ஏன்னா ரைட் ஹேண்டுக்கு அவ்வளோ உழைச்சி ப்ராக்டிஸ் பண்ணதுனால அப்படியே கரலா கட்ட மாதிரி இந்த கை இருக்குமா. இந்த கைக்கு 25 கோடி இன்சூர் பண்ணியிருக்காங்கம்மா. என்னது 25 கோடியா? யாரா? நம்ம கிரிக்கெட் இதில் தான் வாரியத்தில் உன்னுடைய கை வந்து ரொம்ப ஒருத்தரா, அதுக்கு நிறையா வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும் நம்மன்னு சொல்லிட்டு 25 கோடிக்கு என்னுடைய கையை இன்சூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது ஒரு பெரிய நியூஸே போச்சு வெளியில. அதாவது எல்லாரும் பார்த்து ஒரு கைக்கு 25 கோடி இன்சூரன்ஸா, அட்டேங்க அப்பா. ஸோ அந்த கைக்கு ஏதாவது ஆச்சுன்னாக்கா இந்த மனுஷனுக்கு 25 crores கிடைக்குமா. அது தவிர இப்பவே பணம் கொட்டுது, எல்லா மேட்சஸ்லையும் ஜெயிச்ச உடனே இந்த ப்ரைஸு அந்த ப்ரைஸு அது இதுன்னு சொல்லுது. ஃபாரின்ல போய் வின் பண்ணிட்டு வந்தானா கவர்மெண்ட் வேற 1 கோடி 2 கோடின்னு கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு நம்ம திவாகர்னு சொல்லி அவன் வின் பண்ணிட்டு வர மேட்சுக்கெல்லாம் அவங்க வேற 1 கோடி 2 கோடி கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஏற்கனவே அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் வேற. அட்டேங்க அப்பா, ஒரு கிரிக்கெட்டராக இருந்தால் எவ்வளோ பணம் வருது அட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன் குழந்தைகளை, டேய் நல்லா கிரிக்கெட் ஆடுறா, கிரிக்கெட் மற்ற விளையாட்டுல வேஸ்ட் பண்ணத டயத்தை, கிரிக்கெட்டில் தான் காசு இருக்கு, அதனால காலம்பறந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட்டே ஆடின்ற, படிக்காட்டாலும் பரவாயில்லைங்கிற சொல்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். ஏன்னா பிகாஸ் திவாகருக்கு அவ்வளவு பிரமாதமாக கிரிக்கெட் ஆடுறான். அண்ட் எல்லாருக்கும் இவனை எப்படிரா கிளீன் போல்டு திவாகர் ஆக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். ஆனாப்பட்ட திவாகரே என் பந்தை சமாளிக்க முடியாம சென்ட்ரல் ஸ்டிக்கு எகிரெடுத்தல அப்படிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஆனா திவாகர் பேட்டிங்கில் கில்லாடி, அவருடைய ஸ்கொயர் கட்லாம் சூப்பர், அந்த புல்லே தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு அந்த பால் அவர் அப்படியே லேகவமாக அவர் கட் பண்ணாக்க சர்ன்னு அது போகிற வேகத்தில் அந்த புல்லெல்லாம் தீஞ்சுக்கிட்டே போகும். பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி அது. எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க, எப்படா இவனுக்கு இந்த டேலண்ட் வந்ததுன்னு. அதுக்கு அவனுடைய சாதாரண குருநாதர் ஒருத்தர், கில்லி பிள்ளையெல்லாம் இந்த விளையாடுற ஒருத்தர், கிரிக்கெட்டில் கொஞ்சம் நாலேஜ் வந்து எப்படி ஆடணும், பந்தை எப்படி பிளாக் பண்ணணும், எப்படி வந்து அதை கரெக்டாக கட் பண்ணணும், அண்டு எந்த பந்து ஃபுல் டாஸ் வந்தாலும் அது விடக்கூடாது, அடிக்கிற அடியில் சிக்ஸர் தான் அது போகணும், இல்லைன்னா பவுண்டரி நிச்சயமாக போகணும், அப்படி இப்படிலாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி இவனும் உயிரை கொடுத்து அதை ப்ராக்டிஸ்லாம் பண்ணதில் பெரிய லெவலுக்கு வந்து அவன் எப்பெல்லாம் செஞ்சுரி அடிக்கிறானோ ஆர் ஹாஃப் அ செஞ்சுரி அடிக்கிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு ட்ரீட்டு பஜ்ஜி அண்ட் கேசரி. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் புதுக்கதையை சொல்றதுக்கு. அதாவது இந்த கதையுடைய டைட்டில் கேட்டீங்கன்னாக்க பஜ்ஜி கேசரி மகிமை, இதுதான் அந்த கதையுடைய டைட்டில். அதாவது நம்ம ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு பஜ்ஜி அண்ட் கேசரி பிடிக்குங்கிறத இந்த டைட்டிலே உங்களுக்கு சொல்லிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு பஜ்ஜி அண்ட் கேசரின்னா உயிர், ஒரு 10-12 வயசுல இருந்தே. ஸோ இப்போ அவன் கிரிக்கெட்டில் பெரிய பிளேயர் ஆகிட்டான், பிரமாதமாக விளையாடுறான், அண்டு பணம் கொட்டுது. அண்ட் அவங்க ஃபேமிலி சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இருந்த ஃபேமிலி இன்னைக்கு பெரிய அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மேலே போய் ரிச் ஃபேமிலி ஆயிட்டாங்க இவனால். இவனுக்கு 2 தங்கச்சிங்க வேற. இந்த தங்கச்சிங்களுக்கு இவங்க ஃபேமிலியில் சம்பந்தம் பண்ணிக்கணும்னு பல பேர் ஓடி வர அருமையான மாப்பிள்ளைகள் 2 பேர் கிடைக்க 2 பேரும்
சும்மா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த தெருவிலேயே, அதாவது இவங்க குடும்பமே, இவங்க ஒரு தெருவில் இருக்காங்க, 2 தெரு தள்ளி தங்கச்சி, ஒரு தங்கச்சி, இன்னொரு 2 தெரு தள்ளி அவனுடைய இன்னொரு தங்கச்சி. அந்த மாதிரி நம்ம திவாகருடைய தங்கச்சிகள்லாம் குடியும் கொடுத்தனமா சூப்பராக இருக்காங்க. 2 மாப்பிள்ளைகளும் நல்ல கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸு, நல்ல வேலையில் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அதாவது சென்னையில் திருவான்மியூர் பக்கத்தில் பிச்சு உதறாங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அண்டு இவனுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு. அண்ட் அது தவிர வந்து காலேஜில் ட்ரெயின் பண்ணு, அதை பண்ண இதை பண்ண. இவன் படித்த இன்ஜினியரிங் காலேஜில் கூப்பிட்டு ஒரு 10 பசங்களை ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணி விடப்பாலாம். பிரின்சிபலாக அவங்கெல்லாம் கெஞ்சுவாங்க. இவனும் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ போயிட்டு அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம், எப்போமோ இந்த மாதிரி அருமையாக எல்லாம் அட்டகாசமாக போகிற போது அவனுக்கு பெண் பார்க்குற படலம் நடக்க ஆரம்பிக்குது. இவன் எங்கே பெண் பார்க்க போனாலும் அந்த வீட்டிலெல்லாம் ஒரு பெரிய வாளி நிறையா பஜ்ஜியும் பக்கோடாவையும் போட்டு விட்டுருவாங்க. இந்த பஜ்ஜியில் எல்லா விதமான இதுவும், அதாவது புது விதமான, ஒரு வீட்டில் போனால் ஆப்பிள் பஜ்ஜியை கொடுக்குறாங்க. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்க, சக்கரவள்ளி கிழங்கு பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அது தவிர வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி, சும்மா அம்சமாக பெரிய பெரிய கத்திரிக்காயில் போட்டு அப்படியே கடித்து சாப்பிட்டாலே ஐஸ்கிரீம் மாதிரி உள்ளே போகுது. அண்டு வாழைக்காய் பஜ்ஜி, இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு, குடமிளகால பஜ்ஜி பண்ணி அமக்கலப்படுத்துகிறாங்க. ப்ளஸ் நல்லா காரமாக இருக்கும், இதை பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சில்லி பஜ்ஜி அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளுத்து கட்டி இவனுக்கு பொன் பார்க்க போகிறது ஒரு குஷியாகி போச்சு. ஸோ அடிக்கடி அம்மா இந்த வாரம் ஒரு பொண்ணை பார்க்கலாம் போங்கம்மா அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கிற போதெல்லாம் ஒரு பொன் பார்க்க போகலான்னுவான். ஏன்னா அவனுக்கு பஜ்ஜியும் கேசரியும் கிடைக்குது. இப்படி நிறைய பெண்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சந்தோஷமே பெண்களை பார்க்க போகிறபோது அவனுக்கு கிடைக்கிற பஜ்ஜி, கேசரி அண்ட் அருமையான டிகிரி காஃபி. அவங்க அம்மாவே சொல்லிடுவாங்க எல்லார்ட்டையும், இந்த மாதிரி நீங்கள் நல்ல சுடச்சுட பஜ்ஜி, கேசரி அண்ட் கும்பகோணம் டிகிரி காஃபி கொடுத்தீங்கன்னா அவன் கண்ணை முடிக்கிட்டு உங்கள் பொண்ணை ஓகே பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் புறத்தெல்லாம் அமக்களமாக பஜ்ஜி கேசரியெல்லாம் பண்ணி காஃபியை கொடுப்பாங்க. சந்தோஷமாக இவனை சாப்பிட்டுட்டு வருவான். அப்படி இப்படி வரும்போது அவனுக்கு ஒரு சின்ன பாலிசி இருந்தது. அதாவது நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து இன்றைக்கி பெரிய லெவலுக்கு வந்திருக்கோம். அதனால் பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க எல்லோரும் முட்டி மோதுறாங்க இன்றைக்கி தன்னை மாப்பிள்ளையா அடையிறதுக்கு. ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் போகாமல் ஒரு ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவன் மனசில் எப்போவுமே இருக்குது. அவங்க அம்மாட்டையும் சொல்கிறான், அம்மா இந்த மாதிரிம்மா ரொம்ப பணக்காரங்கள்லாம் வேண்டாம், ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்மா, ரொம்ப லாயலாக ஃபெய்த்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. அம்மாவும் கண்டிப்பாடா, நம்மளும் கிட்டத்தட்ட ஏழையாக இருந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வசதியாக இருக்கும், அதனால் ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்வுறது தப்பே கிடையாதுன்னு சொல்ல அப்படி இப்படி தேடி பிடிக்கிற போது ஒரு பொண்ணு வீடு கிடைக்கிது. பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. அவங்க வீட்டில் 2-3 பொண்ணுங்க அண்டு அப்பா அம்மா ரொம்ப சாதாரண, ரொம்ப புவர் ஃபேமிலின்னு வச்சுங்களேன். அந்த வீட்டில் அந்த பொண்ணை போய் பார்த்துக்கிட்டு அவங்கள வெளியெல்லாம் வர சொல்லி இவங்க வீட்டிலேயே கூப்பிட்டு பெண் பார்க்குறப்பெல்லாம் நடக்கிறது, வைக்கிறது, போகுது, எல்லாம் நடந்து. அந்த பெண்ணு பேர் கொஞ்சம் கர்நாடகம், மீனாட்சின்னு பேர். இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்டு கண்ணை உருட்டி பேசுகிறது, வைக்கிறது, போகிறதெல்லாம் பேசுகிறது. கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும் உனக்கு பிடிக்குமா கிரிக்கெட்லாம் கேட்க, ஐயோ ரொம்ப பிடிக்குங்க, நிறைய கோல் போடுவாங்க கிரிக்கெட்லன்னு சொல்ல எல்லோரும் விழுந்து வந்து சிரிக்க, அது கோல் இல்லைம்மா அப்படிலாம் சொல்லி இது பண்ண இவனுக்கு ஒரு மாதிரி தமாஷா இருக்குது அதெல்லாம். ஐயோ பாவம், ரொம்ப இவ்வளோ அப்பாவியாக இருக்கே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்லி திங், நல்லா பஜ்ஜி போடுவியா நீன்னு. ஐயோ சின்ன வயசுலேருந்தே சமையல் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு பெரிய சமையல்காரிங்க, பல வீட்டுக்கு போய் சமைப்பாங்க, அதனால எனக்கும் சமையல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னா. நாளைக்கோ எங்கள் வீட்டுக்கு வந்து பஜ்ஜி அண்ட் கேசரி பண்ணுவியா? ஐயோ கண்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 2 நாள் கழிச்சு வந்து ஹாப்பியாக இவனுக்கு பஜ்ஜியும் கேசரியும் பண்ண, அதில் மயங்கி போய் எல்லாம் ஓகே சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க குஷியாயிடுறாங்க. அவங்க வீட்டில் ஏற்கனவே இது பாருமா, இந்த குடும்பமே ஒன்று நம்பித்தான் இருக்குது, உன்னுடைய தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், அதை பொண்ணு இதை பொண்ணு எல்லாம் பண்ணணும், நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு நினைக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்ல, என்னப்பா இது நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, எப்படிப்பா ஒத்துக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ தான் உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே, அதெல்லாம் ஒரு வயசில் வரக்கூடிய ஆசை, பட் இப்போ எனக்கு 20-21 வயசு ஆகிப்போச்சு, மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு
கல்யாணம் பிரமாதமாக நடக்குது, ஓஹோன்னு நடக்குது, சந்தோஷமாக நடக்குது. அண்ட் ஹாப்பியாக ஃபஸ்ட் நைட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற போது வைக்கிற போதெல்லாம் அந்த பொண்ணு கொஞ்சம் ஒதுங்கியே இருக்குது. இருந்தாலும் சரி பாவம் புது பொண்ணு வெக்கப்படுது போல் இருக்கு அவன் நினைக்க. அந்த வீட்டுக்கு இவங்களுக்கு வந்து தனியாக எத்தனையோ வீடுகள் இருக்குது, ஒரு 2-3 பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் இவன் செட்டில் ஆகி புது மன தம்பதிகள் வாழ்க்கையை ஒரு 15 நாளைக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தா இந்த பொண்ணு அவனுக்கு விதவிதமாக சமைச்சு போடுது, எல்லாம் பண்ணுது, வைக்கிறது போகுது. ஆனால் பெட்ரூமில் மட்டும் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி இருக்குது. அவ்வளோ தூரம் என்ன அவனுக்கு இன்னும் வைக்கும் அப்படிலாம் சொல்லி அவன் சமாளிக்க பார்க்குறான். ஒன்றும் பெருசாக முடியல. ஆனால் டெய்லி இவன் கேட்காமலே அவனுக்கு பஜ்ஜி அண்ட் கேசரி எல்லாம் பண்ணி கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு 10-15 நாள் இவன் கேசரியும் பக்கோடம் பஜ்ஜியும் அதையும் எதையும் சாப்பிட்டு விட்டு ஆயில் ரொம்ப அதிகமாகி இவனுடைய கிரிக்கெட்டில் இதுவெல்லாம் பண்ணுற போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. இருந்தாலும் அவனுக்கு அந்த சபலத்தை அடக்க முடியாமல் ஒரு நாளைக்கு இன்றைக்கி என்ன பஜ்ஜி போட்டிருக்கியான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 30-35 பஜ்ஜியை சாப்பிட்றான் அவன் ஹாப்பியாக. அது தவிர வந்து கேசரி வேற ஒரு பெரிய பிளேட்டில் சாப்பிட்டுட்டு காஃபியை குடிக்கிற போது மாற பிடிச்சிட்டு மல்லாக்க விழ என்னாச்சுன்னு கேட்க அவ்வளவுதான். உடனே ஆம்புலன்ஸு அது இது வந்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்காரங்கெல்லாம் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி என்ன பெரிய விஐபி ஆச்சு அவன். ஆனால் அது பண்ணா வீட்டிலே இறந்துட்டாருன்னு நியூஸ் வர ஷாக்கு. எல்லாரும் இந்தியாவே கலங்குது. என்னது திவாகர் திடீர் மரணமா, என்னாச்சுன்னு பார்க்க ஒன்றும் இல்லைங்க, அவர் ரொம்ப ஆசைப்படுவார் பஜ்ஜி கேசரி சாப்பிட்ணுன்னு, அதுக்காக பண்ணி கொடுத்தேன். திடீர்னு பார்த்தா மாற பிடிச்சிக்கிட்டு அம்மானு கத்திக்கிட்டு விழுந்துட்டாரு. அப்படியா? ஏன் பஜ்ஜி சாப்பிட்டாரு என்னன்னு தெரியல. எவ்வளோ பஜ்ஜி சாப்பிட்ருப்பாரு? நிறைய சாப்பிட்டாருங்க. நான் சுட கொண்டு வந்து போட இன்னும் வேணும்னு கேட்டு நிறையனா ஒரு 20 என்னது 20-30 பஜ்ஜியா? இப்படிமா தாங்கும்? உனக்கு என்ன அறிவு இல்லையா? நீ என்ன ஸ்கூலுக்கே போறியா, படிக்கலையா? ஒரு மனுஷன் கேட்டால் கொடுத்துக்கிட்டே இருப்பிய. என்னங்க இதை ஒரு ஆசைப்படுறாரு கொடுக்காம எப்படிங்க அப்படிலாம் சொல்ல பெரிய இஷ்யூ ஆகி அது யூடியூப்லாம் போட்டு கிழிச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ண போக போலீஸில் ஒரு சந்தேகம் வந்து எல்லாம் விசாரிச்சு பார்க்குறாங்க வைக்கிறாங்க. பட் என்ன பண்ண முடியும்? புது ஒய்ஃபு பஜ்ஜி இது கேசரி கேட்குறாருன்னு பண்ணி கொடுக்குது. அதை சாப்பிட்டு அவன் செத்து போயிட்டான்னா அவன் வந்து எக்கச்சக்கமாக பஜ்ஜி தின்னான்னா யார் மேலே தப்பு? இந்த பொண்ணை என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டுலாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இது பண்ணி அவனுக்கு கைக்கு 25 கோடி இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தது. அந்த பணத்தை இந்த பெண்ணிட்டு கொடுத்து உன் புருஷனுடைய கைமா, அந்த கையிலேருந்து வந்த கை மாறுது அப்படின்னு சொல்லி 25 கோடி செக்கை கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அந்த செக்கையே பார்த்துட்ருக்கு வச்சிட்ருக்கு. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவருடைய அத்தை பையனை, டேய் பரமேஷ், நீ சொன்ன மாதிரியே நல்லா ஆயிலி பஜ்ஜி நிறையா கொடுத்து கேசரிலையும் நிறையா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு எண்ணெயாக கொடுத்து டெய்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணி கடைசியில் மாற பிடிச்சிட்டு மல்லாக்க விழுந்து போயிட்டார் அவர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்க அவன் மீனும் குட்டி கில்லாடுறி மீனாட்சி, இனிமே உன் ஆட்சி தான். 25 கோடி கைக்கு வந்துருச்சா? ஆமாம் வந்துருச்சு. அது தவிர வேற என்ன எனக்கு அங்கேருந்து இது பண்ண முடியுங்கிறத விட்டுறாத. எதையும் அவனுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் அமைக்கிக்க நீ நானும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு சொல்ல டக் 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 அப்படின்னு 2 நாள்ல சிஐடி ராம்குமார் வீட்டுக்கு வந்து கதவை தட்ட கையில் விலங்க போட்டு அவளை கூட்டிட்டு போக ஓடி வந்த பரமேஷ புடலிலேயே 4 போடு போட்டு இந்தியாவோட சொத்தை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி அவனுக்கு 4 சாத்தி இந்த மாதிரி நம்ம திவாகர் மரணம் கொலை வேணுன்ட்டே பண்ணவங்க 25 கோடிக்கும் ப்ளஸ் அவனுடைய மற்ற சொத்துக்கும் ஆசைப்பட்டு புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மீனாட்சி திருவிளையாடல் அதுக்கு உடந்தையாக இருந்த பரமேஷ் 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கோம். ஆயுள் தண்டனை கிடைக்கும் 2 பேருக்கு. நிச்சயமாக அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்தாகணும்னு சொல்ல அடா பாவிகளா, இப்படியும் மனிதர்களா அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக ஆச்சரியப்பட்டது பொய்யல்ல.
அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.